பல இடங்கள்ல இந்த உதாரணத்தை நான் சொல்லிட்டேன். இதை காயப்படுத்துறதுக்காக சொல்லல, ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு தலித் இளைஞர் தன்னுடைய வீட்டுல ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சடலத்தை ஊர் தெரு வழியா எடுத்துட்டு போக முயற்சி செஞ்சு ஒருவேளை அவரால் எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கோவத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், இப்படி ஒரு சுயமரியாதை வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் இஸ்லாத்துக்கு போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வக்ஃப் திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ இஸ்லாமியனா போனா ஒரு இஸ்லாமியன் எங்க செத்தானோ அவனை அடக்க வேண்டியது ஒரு கபர்ஸ்தான். அந்த கபர்ஸ்தான் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீ மறுபடியும் என் கிட்ட தான் வரணும்னு சொல்லு. அப்போ தொலைநோக்கு பார்வையில் வக்ஃப் திருத்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியாவில் சாதியை ஆழப்படுத்துது. வக்ஃப் திருத்த சட்டத்தின் மூலமா மோடி அரசு என்ன செய்யுது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வெறுப்பு இயந்திரத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். எவனையாவது அடிக்கிறது, அதுக்கு சாதி வெறியோ மத வெறியோ, அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தீனியை போட்டுக்கிட்டே இருந்தாதான், அந்த வெறுப்பு ஓடிக்கிட்டே இருந்தாதான் இவங்களால மேலே ஏறி உட்கார்ந்து ராஜ்யம் பண்ண முடியும் அப்படின்றது. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு குறுகிய கால இடைவெளியில அது உண்மைதான். ஆனா நீண்ட கால நோக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணு இருக்கு. 1925 RSS ஆரம்பிச்ச போது அப்ப இந்தியானே ஒரு நாடு இல்ல. அவன் எலெக்ஷன்ல போட்டி போட்டு நாம ஆட்சியை பிடிப்போன்றதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது அப்போ. ஆனா அப்போவே அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. இந்த நாடு எப்படியான நாடா இருக்கணும்னு ஒரு கனவு இருந்துச்சு. அது உயர் சாதிகளுக்கான நாடா இருக்கணும், அது மனுஸ்மிருதியால் ஆளப்படுகிற நாடா இருக்கணும். அந்த நாட்டுல உயர் சாதியினர்கள் மட்டுமே முழு உரிமை பெற்றவர்களா இருப்பாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதி உரிமை பெற்றவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தீண்டப்படாதவர்கள், பழங்குடி மக்கள், வெளியேற்றப்பட்ட மக்கள், இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள், இரண்டாம் தர குடிமக்கள், இப்படி ஒரு நாட்டை கட்டமைக்கணும்ன்றது 1925 அவங்களுடைய கனவு. அந்த கனவுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்போ அது ஒரே லைன்ல தான் இருக்கு. அப்போ அவன் ஆட்சிக்கு வரணும்னாலும் சரி வரலனாலும் சரி இதை செய்வான், இதை நோக்கி அவன் வேலை செய்வான். இப்போ நம்ம வேலை என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பாசிச சட்டத்தை தூக்கி எறிகிறது, அடுத்து பாசிசத்தையே தூக்கி எறிகிறது. ஒரு 2 மாசமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, வாய்ங்கள்லாம் சேர்ந்து போற இடத்துலலாம் வக்ஃப்னு சொல்லி ஆட்டையை போட்டு அதை இந்தியாவிலேயே 3வது பெரிய சொத்தா சேர்த்து ஒரு குட்டி பாகிஸ்தானா மாத்திட்டாங்க அப்படின்றத வாட்ஸ்அப்பில் பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இதன் மூலமா சாதாரண மக்களுடைய உணர்வை தூண்டி அதன் மூலமா என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, இது வக்ஃப்னா என்ன, இது இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையா, இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா வக்ஃபை பத்தி இஸ்லாமியர்களுக்கே பெருசா விழிப்புணர்வு கிடையாது. அப்போ இஸ்லாமியர்கள் அல்லாத மக்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, பரவாயில்ல. வக்ஃப்னா என்ன அப்படின்னா, இஸ்லாத்துல இஸ்லாமிய நம்பிக்கையை கடைபிடிக்கிறவங்க ஈகைன்றது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விழுமியமா இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஏதோ ஒரு அவங்களுடைய ஒரு கெப்பாசிட்டியில ஈகை செஞ்சுட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட சொத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா, உபரியா இருக்க சொத்துல 2.5% ஈகையை வருஷம் நோன்பு அப்போ தருவாங்க. அது ஜக்காத்துன்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா தங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை சதக்கான்னு சொல்லி தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குற சொத்து இது பெரிய பணக்காரராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஈகை செய்யறதுக்கு உங்களுக்கு இப்போ இங்கே சாதாரணமாக ஒரு கடை வச்சிருக்க பாய் கூட எழுதி கொடுப்பாரு, சரிங்களா? அவருக்கு அவர் கையால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பாங்க. எழுதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபார்மலாக இன்ஃபார்மலாக அப்படி கொடுப்பாங்க. இப்படி சிறுக சிறுக கொடுக்கறது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி சேர்ற சொத்து இருக்குல்ல, இதுதான் வக்ஃப். இந்த வக்ஃப் சொத்தை வச்சு இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் கட்டுவாங்க, அதில் அவங்க தொழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மதரசா கட்டுவாங்க. மதரசானா மார்க்க பள்ளி, அவங்களுடைய மதத்தை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பள்ளியின் மூலமாக. சரி, இடுகாடு பராமரிப்பாங்க, கபர்ஸ்தான்னு சொல்லுவாங்க, அடக்கஸ்தலம், இறந்தா போய் புதைக்கிற இடம். இது தவிர கல்வி கூடங்கள் கட்டுவாங்க, கல்லூரிகள் கட்டுவாங்க, கிணறுகள் வெட்டுவாங்க, நன்னீர் கால்வாய்கள் வெட்டுவாங்க. இந்த மாதிரி பல சமூக வேலைகளை செய்வாங்க. இதன் மூலமா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் சிஸ்டமை உருவாக்குறாங்க. தங்களுடைய சமூகத்தை தாங்கி நிற்பதற்கான ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இதனுடைய தேவை அவங்களுக்கு எங்கிருந்து வருது அப்படின்னா, இந்த நாட்டில் அவங்க கைவிடப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க, உரிமைகளற்ற மக்களாக இருக்கிறாங்க, பெரும்பாலும் நலிவடைந்த மக்களாக இருக்கிறாங்க. அப்படி அதாவது 2014க்கு முன்னருந்தே அவங்க அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தங்களை தாங்களே தாங்கி கொள்ளுதல் அப்படின்றது அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுல அவங்க மட்டும்தான் பயனடைவாங்களா, வக்ஃப் சொத்துக்கள் மூலமா அவங்க மட்டும்தான் பயனடைவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ அதில் முஸ்லீம் பெனிஃபிஷரிஸ் இருப்பாங்க, இஸ்லாமிய மக்கள் பயனடைகிற மக்கள்னு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பள்ளிவாசல் போய் தொழுவ போகிறது ஒரு முஸ்லீம் தான் தொழுவ போகிறாரு, மதரசால போய் படிக்க போகிறது ஒரு ஏழை இஸ்லாமிய குழந்தை தான் போய் படிக்க போகுது, அடக்கஸ்தலம் போய் அங்கே போய் அடக்கமாகிறது ஒரு இஸ்லாமியர் தான் அடக்கமாக போகிறார். ஆனால் ஒரு பள்ளியோ ஒரு கல்லூரியோ ஒரு சிறிய லெவல் கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ
ஒரு கிணறோ நன்னீர் கால்வாயோ குளமோ இதெல்லாம் வந்து எல்லா மக்களும் பயன்படுத்துறதா தான் இருக்கும். அப்போ அதில் வந்து இஸ்லாமியர்களும் பயனடைவாங்க, இஸ்லாமியர் அல்லாத மக்களும் பயனடைவாங்க. ரெண்டு பக்கமும் இருப்பாங்க. இப்போ புதுசாக வந்த வக்ஃப் சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, அடிப்படையில் முதல்ல இஸ்லாமியர்கள் தங்களை தாங்கிக் கொள்ள கட்டமைத்த இந்த கட்டமைப்பை உடைக்கிறது. ஏற்கனவே அவர்கள் இந்த நாட்டில் என்ன உணவு சாப்பிட வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு உணவு உரிமையும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா பீஃப் சாப்பிட்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அடித்து கொல்லப்படுறாங்க. அவங்க கல்வி கூடத்துக்கு போனால், ஃபாத்திமா ஷேக் மாதிரி கல்வி கூடத்துக்கு போனால், உயர்கல்வி கூடத்துக்கு போனால் ஐஐடியில் அவங்கள ஹாரஸ் பண்ணி தற்கொலைக்கு தூண்டுறாங்க. இப்போ இஸ்லாமிய பெண் குழந்தைகள் வந்து ஹிஜாப் போட்டு போகிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக பள்ளியிலேருந்து வெளியே துரத்தப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு கல்வி கற்கிற உரிமை கிடையாது, சாப்பிட்ற உரிமை கிடையாது, கல்வி கற்கிற உரிமை கிடையாது, காதலிக்கிற உரிமை கிடையாது. எப்படி நாடக காதல்னு ஒரு பொய் சொல்கிறாங்களோ அதே மாதிரி லவ் ஜிஹாதுன்னு ஒரு பொய் சொல்லி அதை பல மாநிலத்தில் சட்டமாக மாற்றி காதலிக்கும் உரிமையும் கிடையாது. குடியுரிமை இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி. ஏன்னா நான் சிபிஎம் கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் வந்து பாசிசத்தை எதிர்க்கிற எல்லா கட்சிகளும் வந்து குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக நாம் போராடணும். ஸோ இந்திய நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்போ குடியுரிமை கிடையாது, சாப்பிட்றதுக்கு உரிமை கிடையாது, படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, இது எதுவுமே எனக்கு கிடையாது. நான் 2ஆம் தர குடிமகனாக வாழ்ந்துக்கிறேன், நான் வெறும் சாப்பிட்டுட்டு நான் வெறும் தொழுதுட்டு செத்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் இனிமேல் அதுவும் கிடையாது. அதுதான் வக்ஃப் திருத்த சட்டம். நீங்கள் எங்கே தொழுவலாம், இறந்து போனால் எங்கே புதைக்கலாம் அப்படின்றத உரிமை வந்து இனிமேல் இஸ்லாமியர்கள் கிடையாது. அதை பாசிச சக்திகள் வந்து நிர்ணயிப்பாங்க. இதுதான் வக்ஃப் திருத்த சட்டம். இவ்வளோ கொடூரமான சட்டத்தை அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு முற்போக்கு பூச்சி கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு உரிமை கொடுக்கறதுக்காக நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம், மிகுந்த ஜனநாயக முறையில் இந்த சட்டத்தை நாங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு இந்திய வரலாற்றில் இந்திய பார்லிமெண்ட்டில் இதுவரைக்கும் எந்த சட்டமும் பேசப்படாத விவாதிக்கப்படாத அளவுக்கு அவ்வளோ மணி நேரம் விவாதிக்கப்பட்டு இந்த சட்டம் வந்து பாஸ் ஆயிருக்கு. மிகுந்த ஜனநாயக முறையில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இஸ்லாமியர்கள் நடத்துகிற வக்ஃபில் வந்து ரொம்ப ஊழல் நடக்குது, அந்த ஊழலை தடுக்கிறதுக்கு நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த இஸ்லாமியர்கள் வந்து இந்த சட்டத்தை பயன்படுத்தி நிறைய சொத்துக்களை, கோவில் சொத்துக்கள் உட்பட நிறைய சொத்துக்களை வந்து அவங்க வந்து இது எங்களோட சொத்துன்னு அபகரிக்கிறாங்க, அதை தடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்கெல்லாம் ஒரு நியாயம்லாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, முதல்ல இதை வந்து ஜனநாயக முறையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஜனநாயக முறையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மிகுந்த நேரம் விவாதிச்சதுன்றது உண்மைதான். விவாதம்னா என்னன்னா, நான் ஒன்று சொல்லுவேன், நான் ஒரு சட்டம்னு ஒன்று எடுத்துகிட்டு வரேன், நான் ஒரு முன்வைக்கிறேன், நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் இப்படி சரியாக இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு பதில்வாதம் வைக்கிறீங்க. நீங்கள் எழுப்புகிற கேள்விக்கு அது நாம் திரும்பி பதில் சொல்லணும். பதில் சொன்னால் இதுதான் ஜனநாயக முறை, இதுதான் விவாதிக்கிற முறை. நான் ஒன்று கொண்டு வந்து வைப்பேன், நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேளுங்க, அந்த கேள்வி எதுக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் செய்கிறத செய்வேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வக்ஃப் திருத்த சட்டத்தை வந்து இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இந்தந்த திருத்தங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி கட்சி எம்பிகள் இருக்கிற ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து 44 திருத்தங்களை வந்து முன்வைக்கிறாங்க. அந்த 44 திருத்தத்தையும் தூக்கி போடுறாங்க. அதை கன்சிடர் கூட பண்ணலை. சரி, கன்சிடர் பண்ணலை, ஓகே, என்னென்ன திருத்தத்தை சொன்னாங்க அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்லணும்ல, மக்கள்கிட்ட சொல்லலை. அவங்க என்னென்ன திருத்தத்தை சொன்னாங்கன்றதை எடிட் பண்ணி சென்சர் பண்ணி வெளியிடுறாங்க. எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து இதைத்தான் நாங்கள் முன் வச்சோம், இதுதான் எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுடைய குரல் அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயத்த நீங்கள் வெளியே தூக்கி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை. அப்போது அதிக நேரம் ஜனநாயக முறையில் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அர்ணப் கோஸ்வாமி வந்து ஒரு 10 பேரை உட்கார வச்சுட்டு பேசும்போது அவங்க ஆளுக்கு 2 நிமிஷம் கத்துறதுக்காக கொடுக்குற டாக்கிங் பாயிண்ட், அதை தாண்டி அதில் ஒன்றும் கிடையாது. சரி, இதை அடுத்து வந்து பெண்களுக்காக நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. பெண்கள் வந்து 1995 வக்ஃப் திருத்த சட்டத்திலிருந்தே வக்ஃப் போர்டில் இருக்கிறாங்க. பெண்களை உள்ளே கொண்டு வரதுக்காக, பெண்கள் பிரதிநிதித்துவத்திற்காக தான் இதை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா, வக்ஃப் சொத்துக்களை இனிமேல் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் நிர்வகிப்பார்கள் அப்படின்னு உள்ளே கொண்டு வரதுக்கான தேவை என்ன? அப்படி ஒரு தேவையே கிடையாது. அப்போது இவர்கள் காலங்காலமாக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது, கொடூரமான சட்டங்களுக்கு முற்போக்கு பூச்சிகள் கொடுக்கறதுன்றதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. குடியுரிமை திருத்த சட்டத்தையும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. இந்திய இஸ்லாமியர்கள் ஒவ்வொருத்தருடைய குடியுரிமையையும் கேன்சல் பண்ணுற சட்டத்தை கொண்டு வந்துட்டு
அதுக்கு அவங்க என்ன நியாயம் சொன்னாங்க? இந்திய அண்டை நாடுகளில் பாதிக்கப்படுற சிறுபான்மையினருக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்கறதுக்காக இதை கொண்டு வரோம்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது அவங்களுக்கு புதுசு கிடையாது. ஆனால் அவர்கள் வைக்கிற அத்தனை வாதத்துக்கும் நாம் பதில் சொல்ல முடியும். அதை சொல்லிட்டு நாம் இதை எதுக்கு செய்கிறாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாம் இதில் இருக்கிற ஆபத்தை உணர முடியும், இந்த பாசிச சட்டத்தை முறிக்க முடியும். சரி, சரி, கரப்ஷன் இருக்குது, கரப்ஷனுக்காக தான் நாங்கள் கொண்டு வரோம், ஊழலுக்காக கொண்டு வரோம். 2014 என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் கிளம்புனாரு, இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் கிளம்புனாரு. ஊழல்ன்றதை முன் வச்சு இந்தியாவின் மீது எத்தனை பெரிய சாபக்கேட்டை விளைவித்து விட்டு சென்று விட்டார் என்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஊழல்ன்றதை முன் வச்சு ஒவ்வொரு தடவையும் இவங்க பாசிச சட்டத்தை ஏற்றுறது அப்படின்றது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ ஊழல்ன்றதை தடுக்கவே கூடாதா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் கண்காணிங்க, எவ்வளோ வேணால் ஆடிட் பண்ணுங்கள், புதிய முறைகளை எடுத்துகிட்டு வாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஊழலை இஸ்லாமியர் அல்லாதவர் 2 பேர் வந்து கண்காணிச்சாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாமியர்களை அவமானப்படுத்துகிற செயல். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பேசும்போது அது ஒரு சுயமரியாதை கேள்வி. இஸ்லாமியர்கள் சொத்துக்களை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் நிர்வகிச்சாதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றது இஸ்லாமியர்களின் சுயமரியாதையை கேள்வி கேட்பது. சரி, இப்போ இவங்க வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பொது புத்தியில இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு வெறுப்பை வந்து தூண்டி அதிலிருந்து ஒரு கருத்தை வந்து கட்டமைப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்றது வந்து அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறது என்னன்னா, இப்போ இந்த பில்டிங்க்கு போய் நான் இது வக்ஃபு அப்படின்னு சொல்லிட்டேன்னா இது வக்ஃப் ஆகிடும், வக்ஃபுன்றதை வக்ஃபே தீர்மானிச்சுக்கும், யாருமே அதை கேள்வி கேட்க முடியாது, அதை இப்படி சொல்லி தான் நாட்டிலேயே 3வது பெரிய சொத்தை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறை கிளப்புறாங்க. இதை வந்து அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸாகவே அனுப்புகிறாங்க. சரி, 3வது பெரிய சொத்து இருக்கா வக்ஃபு கிட்ட அப்படின்னா இல்லை. அவங்க சொல்றது அஃபிஷியலாக சொல்றது வக்ஃபு கிட்ட 8.9 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது ரயில்வேஸ்க்கு அப்புறம் ஆர்மிக்கு அப்புறம் வக்ஃபு கிட்ட தான் அதிகமான நிலங்கள் இருக்கு, 9 லட்சம் ஏக்கர் இருக்கு அப்படின்னு. ஹெச்ஆர்என்சி ரிப்போர்ட் படியே 5 தென்னிந்திய மாநிலங்களை சேர்த்து, அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவை சேர்த்து கோவில் நிலங்கள் 12 லட்சத்தை தாண்டுது, 12 லட்சம் ஏக்கரை தாண்டுது. அப்போ வக்ஃபு எப்படி 3வது பெரிய சொத்தா இருக்க முடியும்? அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதன் அடிப்படையில் என்ன இருக்குன்னா, இஸ்லாமியன் ஒருத்தன் சொத்து வச்சிருந்தாலே அது குற்றம். 3வது பெரிய சொத்துன்றது பொய், அது இருந்துட்டு போட்டோம். ஒருவேளை உண்மையா இருந்தா அதுல என்ன பிரச்சனை? அது பிரச்சனை என்ன அப்படின்னா, அடிப்படையில் இஸ்லாமியர்களை அந்நியர்களா பார்க்குற ஒரு மனப்பாங்கு. அந்த அந்நியன் ஒருத்தன் சொத்து எப்படி வச்சிருக்கலாம்? அப்போ அவன் அதை திருடி தானே சேர்த்திருப்பான். திருடினதை திருப்பி எடுத்துக்கிட்டா என்ன தப்பு? இதுதான் வக்ஃபு சட்டம் மூலமா அவங்க சொல்லாம சொல்றது. அப்போ வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெறுக அப்படின்னு நம்ம சொல்றது மூலமா என்ன சொல்றோம்னா, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் அந்நியர்கள் இல்லை அப்படின்றத நம்ம சொல்றோம். சரி, இப்போ அவங்க இதில் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டிஸ்கஸ் பண்றதுக்கே நம்ம வருவோம். வக்ஃபு சட்டத்தை முறைகேடா பயன்படுத்தி நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வக்ஃபுன்னு அபகரிக்கிறாங்க, இதை தானே அவங்க சொல்றாங்க. இதுக்கு அவங்க குறிப்பா சொல்றது கிரண் ரிஜிஜு, அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் சரி, அமித்ஷா சரி, இவங்க எல்லாமே அஃபிஷியலாக அவங்க சொல்றதே என்னன்னா, செக்ஷன் 40 95 சட்டத்துடைய செக்ஷன் 40 தான் அவங்க திரும்ப சொல்றாங்க. செக்ஷன் 40 என்ன உரிமையை இஸ்லாமியர்களுக்கு தருது அப்படின்னா, வக்ஃபு இந்த இடம் வக்ஃபா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தா அவங்க வக்ஃபு போய் அந்த இடத்தை பத்தி விசாரிக்கலாம். அது வக்ஃபுக்கான சொத்தா அப்படின்ற ஆதாரங்களை திரட்டலாம். இதெல்லாம் திரட்டி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சர்வே கமிஷனர் முன்னாடி அதை சப்மிட் பண்ணணும். சர்வே கமிஷனர் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, அவர் அரசு அதிகாரி அல்ல, அவர் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அட்டானமஸ் பாடி. அவர் வந்து எப்படின்னா, அவர் ஒரு நபர் கோர்ட் அப்படி வச்சுக்கோங்க, ஒரு நபர் நீதிமன்றம். அவர் முன்னாடி அதை சப்மிட் பண்ணணும். அவர் சப்மிட் பண்ணி இந்தந்த ஆதாரங்கள் மூலமா இது வக்ஃபுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லணும். அவர் அதை சரிபார்த்து அது அவர் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அது சரியா இருந்தா அது வக்ஃபுன்னு தீர்ப்பு கொடுப்பார், சரியா இல்லைன்னா அது இல்லைன்னு தீர்ப்பு கொடுப்பார். அவர் சரின்னு அவர் வக்ஃபுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டா அப்பதான் அது வக்ஃப் ஆகும். ஒருவேளை அதை வந்து சர்வே கமிஷனர் தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஹைகோர்ட் போகலாம், நீங்க கோர்ட்டுக்கு போய் அதை சேலஞ்ச் பண்ணலாம். இதுதான் முன்னாடி இருந்த நடைமுறை. ஏன் முன்னாடி இருந்த நடைமுறை இதுதான். சரி, வக்ஃபுக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணலாம், ஓகே. ஏன் வந்து வக்ஃபுனா வக்ஃபே வந்து அதை விசாரிச்சுக்கும்,
அது எப்படி அவங்களே அதை விசாரிக்கலாம், அவங்களே எப்படி அந்த எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம், இந்த இந்த உரிமை ஏன், இந்த சிறப்புரிமை ஏன் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த ஒப்புமையை வந்து மாண்புமிகு ஆராசா அவர்கள் பாராளுமன்றத்திலே இதை சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமோ ஒரு ஒடுக்கப்பட்ட வர்க்கமோ அதனுடைய ஒரு கிளாஸ், ஒரு அப்ரெஸ்ட் கிளாஸ், அவங்களுடைய உரிமையை வந்து மீட்டெடுக்கிறதுல பல பிரச்சனைகள் வரும்போது, ஒரு சட்டத்தை ஏற்றும் போது சில ஓவர் ரைடிங் பவர், சில சிறப்பு அதிகாரங்கள்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்குன்னா, நீதியை பெறுவது அவங்களுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு, அதுக்கு ஒரு ஊன்றுகோலா அதை கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு எல்லா கேஸ்லையுமே நீங்க போய் ஒருத்தர் மேலே போய் இவர் வந்து என்கிட்ட இருந்து ஒரு செல்போனை திருடிட்டாருன்னு நான் போய் கேஸ் கொடுத்தேன்னா முதல்ல உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அதுல முகாந்திரம் இருந்தால் தான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இதே ஒரு பெண் போய் என்னை வந்து வரதட்சணை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் தான் விசாரிப்பாங்க. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, பெண்கள் இந்த நாட்டில் அனுபவிக்கிற வன்முறை அவ்வளவு மோசமானது, வரதட்சணைன்ற பேர்ல அவங்க அனுபவிக்கிற வன்முறை அவ்வளவு மோசமானது. அப்போ அதை தடுக்கிறதுக்கும் அதில் அவர்கள் நீதி பெறுவதற்கும் ஊன்றுகோலா அதை தருகிறாங்க. இதே மாதிரி தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் சில ஓவர் ரைடிங் பவர்ஸ் இருக்கு. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் அவ்வளவு மோசமான வன்முறையை இந்த நாட்டில் இந்த சாதிய அமைப்பினால் அனுபவிக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கான ஒரு நீதிக்கான ஒரு 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 கருவியாக அது தரப்படுகிறது. சரி, ஆனா இதே இவங்க இந்த பாஜக காரங்க, இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க, இந்த மனநிலையில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் சாதாரணமாக போய் ஒரு ஆள்கிட்ட போய் பேசும்போது என்ன பேசுவாங்க, இல்லை பெண்களுக்கெல்லாம் அதெல்லாம் தப்பாக தான் நிறைய வன்முறைகள்லாம் நடக்குது, ஆனால் சில பெண்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணணும், டவுரி ஆக்டை வந்து ஒரு தடவை திரும்ப பார்க்கணும், அதை சரி பண்ணணும் அப்படின்னு பேசுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து சாதாரண ஆணாதிக்க மனநிலையிலேருந்து பார்க்குற ஆண்களுக்கு வந்து என்ன தோணும், ஆமாம் எங்கள் அம்மாலாம் கரெக்டாக எல்லாம் ஃப்ரீடம் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணாங்க, இவங்க எல்லாம் ஃப்ரீடம் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அப்போ இது வந்து முதல்ல வந்து இதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணாதிக்க மனநிலையிலேருந்து அது தோணும்ல. அதே மாதிரி ஒரு ஆதிக்க சாதி மனநிலையிலேருந்து என்ன தோணும், அந்த சாதி வெறியிலேருந்து என்ன தோணும். வன்கொடுமை தடுப்பு சட்டம்ன்றது கரெக்டு தான், இப்போ தலித்துகளுக்கு எத்தனையோ இது கொடுமைகள் நடக்குது, ஆனால் நிறைய தலித்ஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுற கேஸ் நிறைய நடக்குது, நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசுவாங்க. நீங்கள் நார்மலாக சாதாரண மக்கள்கிட்ட போய் பேசி பாருங்க, அவன் எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, கண்ணு முன்னாடி இருக்கிற தலித் அதை மிஸ்யூஸ் பண்றான்னு சொல்லுவான். யாரோ ஒரு தலித் தான் பாதிக்கப்படுறான், கண்ணு முன்னாடி இருக்கிற தலித் எப்பவுமே மிஸ்யூஸ் பண்றான் அப்படின்னு தான் பேசுவான். அப்படி கண்ணு முன்னாடி இருக்கிற முஸ்லிம் வக்ஃபு சட்டத்தை மிஸ்யூஸ், தவற முறைகேடா பயன்படுத்தி இந்த சொத்துக்கள்லாம் அபகரிக்கிறாங்க அப்படின்ற பொது மனநிலையில இருக்கிற மதவெறியிலிருந்து இதை பேசுறாங்க. ஆனா உண்மையில் அப்படி கிடையாது. அவங்க அதற்கான ஆதாரங்களை சப்மிட் பண்ணணும், அதை ஒரு நபர் நீதிமன்றம் முன்னாடி அதை சமர்ப்பிக்கணும், அவரை சரி பார்த்து ஆமா இல்லைன்னு சொல்லணும், அதை அடுத்து கோர்ட்டுக்கு போகலாம். இதுதான் முன்னாடி இருந்த நடைமுறை. அவங்களே விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்பதிகாரம் சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்திய இஸ்லாமியர்கள் ஒரு இந்து பெரும்பான்மைவாத நாட்டில் வாழ்ந்தாங்க. 2014க்கு முன்னாடியே வாழ்ந்தாங்க. அவங்களுடைய பாராளுமன்றத்தில் அவங்களுடைய பிரதிநிதித்துவன்றது கீழே போய்கிட்டே இருக்கு. கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பிரதிநிதித்துவம், இது மூணுலையும் பல இடங்கள்ல தலித் மக்களை விட மிக மோசமான நிலையில் வாழ்பவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்றது 2006 வந்த சச்சர் கமிட்டி ரிப்போர்ட். 2006 அது வந்து மோடி அரசுக்கு முன்னாடி. அப்படியான இந்தியாவில் தான் இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது தலைமையில வந்து பாசிசம் உட்காருது. அப்போ அந்த மாதிரி இந்தியாவில் வாழ்ந்தவர்கள், அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கும்போது 95ல் பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு பின்னாடி இந்த நாட்டில் ஒவ்வொரு பள்ளிவாசலும் எதுவுமே சேஃப் கிடையாது அப்படின்ற எண்ணம் வரும்போது அவர்கள் இது நாள் வரைக்கும் அனுபவித்த நீதி பெறுவதில் இருக்க சிக்கலையும் பாபரி மஸ்ஜித் போன்ற அப்போ அது தேசிய அவமானமாக பார்த்தாங்க, இப்போ ராமர் கோயிலை தேசிய பெருமிதமாக பார்க்குறாங்க, அது வேற விஷயம். அப்போ ஒரு தேசிய அவமானத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு 95ல் வந்தது தான் செக்ஷன் 40. அந்த செக்ஷன் 40 வந்துமே வக்ஃப்னால பல நிலங்களை மீட்க முடியலை, அதுவே நீர்த்து போய் தான் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 40 கை காட்டி இவன் இந்த செக்ஷன் 40 மிஸ்யூஸ் பண்ணி இருக்கிற சொத்தெல்லாம் வக்ஃப்னு அபகரிக்கிறான். அபகரிச்சு இந்தியாவிலே 3வது சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான். இவன் ஒரு அந்நிய பயதானே, இவன்கிட்ட ஏது சொத்து, இவங்கிட்ட எப்படி சொத்து இருக்கலாம். அப்போ இவங்கிட்ட இருக்க சொத்தை என்ன பண்ணணும், இவங்கிட்ட இருக்க சொத்தை முதல்ல பிடுங்கணும், இவங்கிட்ட இதுக்கு மேலே இருக்க சொத்து சேராமல் பார்த்துக்கணும், இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் பிடுங்கணும், சொத்து சேராமல் பார்த்துக்கணும். அந்த சொத்தை எப்படி நீ நிர்வகிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன் அப்படின்னு அவன் சுயமரியாதையை அசிங்கப்படுத்தணும். இது செய்கிறது தான் வக்ஃப் திருத்த சட்டம்.
இதில் ஓகே செக்ஷன் 40 எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு கதை கட்டுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். இதில் அவங்க இத்தனை வருஷத்தில், இத்தனை சுதந்திர இந்தியாவில் இத்தனை வருஷத்தில் செக்ஷன் 40 முறைகேடாக பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் வக்ஃபு போர்டு அபகரித்த சொத்துன்னு கணக்கு காட்டுறது. பிஜேபி ஒரு கணக்கு சொன்னால் அந்த கணக்கு எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓடுற தண்ணியில் தான் அந்த கணக்கை எழுதணும். ஆனால் அந்த கணக்காகவே அவங்க சொல்கிறதே வெறும் 500 கேஸ். இப்போது வெறும் 500 பெண்கள் வரதட்சணை சட்டத்தை வந்து முறைகேடாக பயன்படுத்துகிறாங்கன்னு வரதட்சணை சட்டத்தை நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்களா? நம்மளால் பண்ண முடியுமா? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? 500 தலித்துகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா பூரா அதை நம்ம சட்டத்தை தூக்க முடியுமா? வெறும் 500 கேஸில் வக்ஃபு வந்து முறைகேடாக பயன்படுச்சுன்னு பிஜேபி சொல்லுது. இட் இஸ் அப் டு கான்டெஸ்ட். ஆனால் முறைகேடாக பயன்படுதுன்னு சொல்லி அதை காரணம் காட்டி இது எல்லாத்தையுமே செய்கிறாங்க. சரி, இதில் வேற என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னா, முதல்ல செக்ஷன் 40 தூக்குறது மூலமாக புதுசாக வக்ஃபு வந்து சேர்றத நிறுத்துறாங்க. யாருமே இனிமேல் வந்து வக்ஃபை வந்து, அதாவது புதுசாக வக்ஃபு இல்லை, வக்ஃபு நிலங்களை மீட்கிறத நிறுத்துறாங்க. சரி, ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் வக்ஃபை எழுதி வைக்கலாம் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வக்ஃபுக்கு சொத்து எழுதி வைக்கணும் அப்படின்னா அவர் 5 வருடம் இஸ்லாத்தை கடைபிடிக்கிற இஸ்லாமியராக இருக்கணுமா. இதுக்கு எங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு எனக்கு தெரியல. இஸ்லாத்தை கடைபிடிக்கிற இஸ்லாமியர்னா யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு முஸ்லீம் தான். ஆனால் ப்ராக்டிசிங் முஸ்லீம்னா என்ன, எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி சொல்லுவீங்க ப்ராக்டிசிங் முஸ்லீம்? நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அதை நான் சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? முஸ்லீம் மட்டும்தான் வக்ஃபுக்கு எழுதி வைக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் 2 வாரம் முன்னாடி சன் டிவியில் ஒரு விவாதம் நடக்குது வக்ஃப் சம்பந்தமாக. மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ அப்துல் சமத் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. கொரோனா அப்போ எங்கள் கட்சி சார்பாக ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றணும். இன்னைக்கு அவருடைய குடும்பம் வந்து அந்த மகிழ்ச்சியில் வந்து எங்களுக்கு வந்து புது ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கு 8 லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு நடைமுறையில் ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறாரு. அந்த 8 லட்ச ரூபாய் கொடுக்கக்கூடாதுன்னு மோடி அரசு சொல்லுது. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? சரி, புதுசாக வக்ஃபு சேர்றதை தடுத்தாச்சு, வக்ஃபு நிலங்களை மீட்கிறத தடுத்தாச்சு. இருக்கிற வக்ஃபு நிலத்தை திருடுறது எப்படி அப்படின்னா, வக்ஃப் பை யூஸ் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அதாவது வந்து என்னென்னா, இப்போது வெள்ளக்காரங்காலத்தில் இல்லை அதுக்கும் முன்னாடி வக்ஃபா கொடுக்கப்பட்ட பல சொத்துக்களுக்கு வந்து ஃபார்மலாக ப்ராப்பராக நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக அது என்ன இருக்கும் அப்படின்னா, அனுபவபூர்வமாக காலமாக அதை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். உதாரணமாக வக்ஃபா கொடுக்கப்பட்ட ஒரு நிலத்தை ஒரு 200 வருஷமாக அடக்கஸ்தலமாக பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போது அது வக்ஃப் பை யூஸாக இருக்கும். இந்த புது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எல்லாத்தையுமே என்கிட்ட வக்ஃபுன்றத பேப்பராக நிரூபித்து காட்டுது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லுது. சாதாரண மக்கள், இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதிகபட்சம் நம்மகிட்ட என்ன இருக்கும்? பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும், ஆதார் கார்டு இருக்கும், இந்த மாதிரி ஒரு 4 டாக்குமெண்ட் தான் இருக்கும். டாக்குமெண்டேஷனுக்கு பழகாத நாடு தான் இந்தியா. வக்ஃப் பை யூஸை காலங்காலமாக பல 10 ஆண்டுகளாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற நிலங்களுக்கோ சொத்துக்களுக்கோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வக்ஃப் பை யூஸ் நீ இனிமேல் ஒன்று கிடையாது, நீ அதுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணு. குடியுரிமை திருத்த சட்டம் மாதிரி தான். உன் தாத்தாவோட தாத்தா இங்கே தான் பிறந்தாரு, நீ எடுத்துகிட்டு வா சட்டத்தை, டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வா நான் பார்க்கணும்னு சொன்னால அதே தான் திரும்ப சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கிற நிலங்களை இதெல்லாம் அப்போ எல்லாத்தையுமே வந்து இவங்களே 2 இஸ்லாமியர் அல்லாதவர் போர்டில் இருப்பாங்க, வக்ஃபு போர்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து டாக்குமெண்ட் எங்களால் கொடுக்க முடியல, இது வக்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒழிச்சு விட்டாங்கன்னா, அப்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அமித்ஷா சொல்கிறாரு, நாங்கள் வந்து நிர்வாகத்தில் மட்டும்தான் கை வச்சோம், நாங்கள் வந்து மத நம்பிக்கையிலலாம் கை வைக்கல. அவங்க எப்படி தொழுவணும் அதெல்லாம் நாங்கள் சொல்லலை, நாங்கள் அதிலலாம் கை வைக்கல, வெறும் நிர்வாகத்தில் கை வைக்கிறோம், அது ஏழை இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக வைக்கிறோம். அடேங்கப்பா. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இப்படி வச்சுப்போம், ஒரு சின்ன பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல் வந்து பக்கத்தில் வந்து ஒரு 10 கடை கட்டி ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து குறைந்த வாடகைக்கு விடுது. அந்த குறைந்த வாடகையை கடையை எடுத்து நடத்துறது மூலமாக ஒரு 10 இஸ்லாமிய குடும்பம் பிழைக்கும், அது வேறு விஷயம். அது இஸ்லாமிய குடும்பமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது கலந்தும் இருப்பாங்க. சரி, ஓகே. ஒரு 10 குடும்பம் பிழைக்குது, ஓகேவா? இப்போ இவங்க 2 பேர் போர்டில் உட்காந்துருப்பாங்க, ஆர்எஸ்எஸ்காரன் 2 பேர் வக்ஃபு போர்டில் உட்காந்துருப்பான். என்ன பண்ணுவான் அப்படின்னா, இது எழுதி கொடுத்த இந்த இது இருக்குல்ல, இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து இதில் பிரச்சனை இருக்குது, அது இருக்குன்னு அவன் உள்ளேருந்தே ஒழிச்சு விட்ருவான். இப்போது அதுலேருந்து வர வாடகை கட்டாயிடும். அந்த வாடகையை வச்சு தான் அந்த பள்ளிவாசல் நடக்குது. அந்த பள்ளிவாசலில் வேலை செய்கிற இமாமுக்கு,
அங்கே அந்த பள்ளிவாசலில் வேலை செய்கிற மற்றவர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, பள்ளிவாசத்தை பராமரிக்கிறாங்க, நோன்பு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்க அப்படின்னா இது எல்லாமே அந்த வருமானத்துலேருந்து நின்றோம். இப்போது அந்த பள்ளிவாசல் இயங்குமா இயங்காதா? இது மத நம்பிக்கையில் கை வைக்கிறதா இல்லையா? அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் ஒரு பள்ளிவாசல் இயங்குறதுக்கான, ஒரு கபர்ஸ்தான் இயங்குறதுக்கான ஒரு மதரசான்றது என்ன அப்படின்னா, ஏழை இஸ்லாமிய பிள்ளைகள் வந்து மார்க்க கல்வியை படிச்சுட்டு அவன் போய் ஏதோ ஒரு பள்ளிவாசலில் ஒரு இமாமாவோ இல்லை ஒரு இது பாங்கோலி ஓதுறவராவோ சேர்ந்து அதன் மூலமாக சின்னதாக ஒரு சம்பாதியத்தை ஈட்டிப்பான். அதில் கை வைக்கிறது, அதில் கை வச்சு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்கள் மத நம்பிக்கையில் கை வைக்கல, ஏழை இஸ்லாமியர்களுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் சொல்கிறாங்க. பட் கூச்சம்ன்றது அவர்களுடைய பரம்பரையில் கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவை. சரி, ஓகே. புதுசாக சொத்து வரதை தடுத்தாச்சு, இருக்கிற சொத்தை மீட்கிறத தடுத்தாச்சு, இருக்கிற சொத்தை திருடுறதுக்கான வழிவகையும் செஞ்சாச்சு. யார் எழுதி வைக்கலான்றத சொல்றதன் மூலமாக இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்கள் அல்லாத மக்களையும் பிரித்தாச்சு, இஸ்லாமியர்களுடைய சுயமரியாதையையும் அசிங்கப்படுத்தியாச்சு. இது எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இது எல்லாமே வக்ஃப் திருத்த சட்டம். இதனுடைய அடிப்படை என்ன? இஸ்லாமியர்கள் அந்நியர்கள் அவர்கள் சேர்த்து வச்ச சொத்து அந்நியமாக இது முறைகேடாக சேர்க்கப்பட்டது அப்படின்றது தான். சரி, ஓகே. இது அப்போது இது பாய்ங்க பிரச்சனையா? பாய்ங்க பிரச்சனை மட்டும்தானா? இதுக்கு வந்து வேற எதுவுமே இல்லையா அப்படின்னா தொடர்ச்சியாக ஒன்று சொல்கிறாங்க. ஆமாம், இது உண்மையில் இஸ்லாமியர்கள் பிரச்சனை தான். கண்டிப்பாக இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது இஸ்லாமியர்கள் தான். ஆனால் இதனுடைய நீண்ட கால நோக்கில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போது வந்து அதிகமாக இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வக்ஃப் திருத்த சட்டத்தின் மூலமாக மோடி அரசு என்ன செய்யுது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வெறுப்பு இயந்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு வந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். எவனையாவது அடிக்கிறது, அதுக்கு சாதி வெறியோ மத வெறியோ, அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தீனியை போட்டுக்கிட்டே இருந்தால் தான், அந்த வெறுப்பு ஓடிக்கிட்டே இருந்தால் தான் இவங்களால் மேலே ஏறி உட்காந்து ராஜ்யம் பண்ண முடியும் அப்படின்றது. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு குறுகிய கால இடைவெளியில் அது உண்மைதான். ஆனால் நீண்ட கால நோக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒன்று இருக்குது. 1925 ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்த போது அப்போ அவங்க வந்து, அப்போ இந்தியானே ஒரு நாடு இல்லை. அவன் வந்து எலெக்ஷனில் போட்டி போட்டு நாம் வந்து ஆட்சியை பிடிப்போன்றதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது அப்போ. ஆனால் அப்போவே அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. இந்த நாடு எப்படியான நாடாக இருக்கணும்னு ஒரு கனவு இருந்துச்சு. அது உயர் சாதிகளுக்கான நாடாக இருக்கணும், அது மனுஸ்மிருதியால் ஆளப்படுகிற நாடாக இருக்கணும். அந்த நாட்டில் உயர் சாதியினர்கள் மட்டுமே முழு உரிமை பெற்றவர்களாக இருப்பாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து பாதி உரிமை பெற்றவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தீண்டப்படாதவர்கள், பழங்குடி மக்கள், வெளியேற்றப்பட்ட மக்கள், இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள், இரண்டாம் தரக்குடி மக்கள், இப்படி ஒரு நாட்டை கட்டமைக்கணுன்றது 1925 அவங்களுடைய கனவு. அந்த கனவுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்போ அது ஒரே லைனில் தான் இருக்குது. அப்போது அவன் ஆட்சிக்கு வரணுன்னாலும் சரி வரலனாலும் சரி இதை செய்வான், இதை நோக்கி அவன் வேலை செய்வான். அப்போ நம்ம வேலை என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பாசிச சட்டத்தை தூக்கி எறிகிறது, அடுத்து பாசிசத்தையே தூக்கி எறிகிறது. சரி, கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இது ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே, தொலைநோக்கு பார்வையில் இது இஸ்லாமியர்கள் பிரச்சனை மட்டும் கிடையாது அப்படின்றத கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். வெள்ளைக்காரன் இந்த இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா, இந்த சொத்துல வந்து இந்த சொத்தை இப்படி தான் பிரிக்கணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே இப்படி தான் பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க, அப்படின்னு பாகப்பிரிவினை கேஸ்லாம் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கோர்ட்டில். அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெள்ளைக்காரன் காலத்தில் ஒரு மனிதன் வர்ணாசிரமத்தில் எந்த அடுக்கில் பிறந்தானோ அதை பொறுத்து அந்த வழக்கை தீர்மானித்திருக்கிறார்கள். நீ பார்ப்பனன்னா ஒரு சட்டம், நீ சாவர்ணன்னா ஒரு சட்டம், நீ சூத்திரன்னா ஒரு சட்டம், நீ பஞ்சமன்னா ஒரு சட்டம் அப்படின்றது அஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. இதை நானா சொல்லலை, மனோஜ் மிட்டா அப்படின்ற அறிஞர் வந்து அவருடைய கேஸ்ட் ப்ரைட் அப்படின்ற புத்தகத்தில் ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிறார். நூற்றுக்கணக்கான வழக்குகள் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறார். அதனுடைய ஒரு நவீன வடிவம் தான் வக்ஃப் திருத்த சட்டம். நீ முஸ்லீமாக பிறந்தியா, நீ சொத்து சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, நீ சேர்த்த சொத்தை வச்சு என்ன பண்ணலாம், நீ எப்படி உன்னுடைய மத வழிபாட்டை செய்யலாம் அப்படின்றத நீ பிறந்ததின் மூலமாக நான் அதை தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் வக்ஃப் திருத்த சட்டம். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த நாட்டில் இன்றைக்கும் ஏதோ ஒரு மூலையில் வன்கொடுமையை அனுபவிக்கும் மக்கள், தலித் மக்கள், அவங்க வந்து பழங்குடி மக்கள், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே பொறுத்து போக முடியல அப்படின்னா நாங்கள் கூண்டோட மதம் மாறிடுவோம், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து கூண்டோட மதம் மாறிடுவோம் அப்படின்ற
ஒரு 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 விஷயத்த அறிவிக்கிறாங்க. இதை வந்து அவங்க செய்கிறாங்க செய்யல அது வேற விஷயம். செஞ்சுட்டு அவங்க வேற ஒரு மதத்துக்கு போனால் அந்த மதம் அந்த மதத்தில் சாதி இருக்கா இல்லையா வேற விஷயம். அது அவங்கள நல்லபடியாக நடத்துதா இல்லையா வேற விஷயம். அவங்களோட சமூக யதார்த்தம் மாறுதா இல்லையா அது வேற விஷயம். நான் அதுக்குள்ளே போல, அந்த கேள்விகளுக்குள்ளே போல. அதெல்லாம் நியாயமான கேள்விகள், கேட்க வேண்டிய கேள்விகள். நான் அதுக்குள்ளே போல. நான் சொல்றது இன்னைக்கும் தங்களுடைய உரிமைகளை பெறவோ அல்லது ஒரு சுயமரியாதை வாழ்க்கையை நோக்கி நகரவோ நான் மதம் மாறிடுவேன்னு சொல்றாங்க. மாறுறாங்க இல்லைன்றது வேற விஷயம். ஆனால் சொல்றாங்க. இப்போ வக்ஃபு திருத்த சட்டம் என்ன சொன்னது அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னா, நீ இஸ்லாத்துக்கு போறேன்னு மதம் பயமுறுத்துறியா, இஸ்லாமியர்களை உன்னையும் விட மோசமான நிலைமையில நான் வச்சு காட்டுறேன், நடத்தி காட்டுறேன். நீ எங்க போவ, நீ எங்க போவ, எதை சொல்லி உன்னுடைய உரிமையை நீ கேட்ப அப்படின்னு சொல்லி சாதியத்தை ஆழப்படுத்துதல். பல இடங்கள்ல இந்த உதாரணத்தை நான் சொல்லிட்டேன். இதை காயப்படுத்துறதுக்காக சொல்லலை, ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு தலித் இளைஞர் தன்னுடைய வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சடலத்தை ஊர் தெரு வழியா எடுத்துட்டு போக முயற்சி செஞ்சு ஒருவேளை அவரால் எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கோவத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், இப்படி ஒரு சுயமரியாதையற்ற வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் இஸ்லாத்துக்கு போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வக்ஃபு திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ இஸ்லாமியனா போனா ஒரு இஸ்லாமியன் எங்க செத்தானோ அவனை அடக்க வேண்டியது ஒரு கபர்ஸ்தான். அந்த கபர்ஸ்தான் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீ மறுபடியும் ஏன் கிட்ட தான் வரணும்னு சொல்லு. அப்போ தொலைநோக்கு பார்வையில் வக்ஃபு திருத்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியாவில் சாதியை ஆழப்படுத்துது, சாதிய இறுக்கத்தை ஆழப்படுத்துது. அப்போ இடதுசாரிகள் செங்கொடி இயக்கத்துக்கு பாசிசத்தை முறியடிச்ச ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றின் நோக்கிலிருந்து பார்க்கும்போது நாம முதல்ல பாசிச சட்டத்தை முறியடிப்போம், அடுத்து பாசிசத்தை முறியடிப்போம். இது இஸ்லாமியர்கள் செய்கிற சகாயம் அல்ல, இது ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கான தேவை என்பதை சொல்லிக்கொண்டு முடிவு செய்யும். நன்றி, வணக்கம்.